ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே நம்மளை யாராவது புகழ்ந்துட்டாக்கா, கொஞ்சம் ரொம்ப புகழ் உச்சியில் வச்சு பேசினோம்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த புகழை காப்பாற்றுறதுக்காகவே நம்ம ஓடி 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 உழைப்போம் இல்லைங்களா? ஏன்னா அதை நம்ம தக்க வச்சுக்கணும், அந்த பேரை நம்ம தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஓடி ஓடி உழைப்போம். இது தப்பு இல்லை. அப்படி ஓடி ஓடி நம்ம புகழை தக்க வச்சுக்கிறதுக்கு ஓடுறது தப்பு இல்லை. ஆனால் நம்ம யாருக்காக ஓடுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளை மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்மளுடைய ப்ரியாரிட்டி எல்லாம் விட்டுட்டு நம்ம ஓடுறதுங்கிறது அக்செப்ட் பண்ண முடியாது யாராலையுமே. நமக்குன்னு ஒரு சில ப்ரியாரிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா? எது முதல்ல செய்யணும், எது நமக்கு வேண்டியது, அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த புகழை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம போகணும். எல்லாருக்குமே எல்லாரையுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எல்லாரையுமே நம்ம திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம மற்றவங்களுக்காகவே அவங்க நம்மளை புகழணுன்றதுக்காக வேலை செய்ய ஆரம்பித்தாக்கா நம்மளால் நம்மளோட ஐடென்டிட்டி, நம்மளுடைய தனித்துவம் மறைஞ்சு போயிடும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மனசாட்சிக்காக நம்மளுடைய மனசு திருப்தி படுற வரைக்கும் எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே அதை செய்து முடிக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் பாருங்கள். இந்த புகழ்ன்ற போதைக்காகவே நிறைய பேர் அடிமைப்பட்டு நம்மளுடைய ஐடென்டிட்டி, ஒரிஜினாலிட்டியை இழந்துட்டு இருக்கிறோம். இதை தான் நான் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இது உண்மையாகவே நடந்த விஷயம். இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் டேல நான் பார்த்தேங்க. ஒரு அத்லெட், நல்ல ஓடக்கூடிய பையன். அந்த பையன் இன்னொருத்தவன் ஜஸ்ட் ஒரு பார்ட்டிசிபெண்ட், ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றிருக்கிறான். அந்த பையனும் இவனும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க. ஓடும்போது அந்த அத்லெட் இருப்பாங்க இல்லைங்களா, ஓட்டப்பந்தய வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த அத்லெட் தான் நான் சொல்கிறது. அவன் ஜென்ரலாக எல்லாருக்குமே அவனை நல்லா தெரியும். நல்ல ஒரு அத்லெட், நல்லா ஓடக்கூடியவன். அதனால அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு கேங் இருக்கும், அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு, சேர் அப் பண்ணுறதுக்கு, கிளாப் பண்ணுறதுக்கு, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு இதில், அந்த புகழ் உச்சியில் அவன் என்ன பண்ணுவான், வேகமாக ஓடிட்டு இருப்பான். இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் சொன்ன பாருங்கள், பங்கேற்கிறவன், அந்த போட்டியில் நம்ம பங்கேற்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கும். அவனும் ஓடுவான், இவனும் ஓடுவான். ஆனால் அந்த அத்லெட் ஓடும்போது மட்டும் அவனுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அவனை சேரப் பண்ணுவாங்க ஓட்டப்பந்தயத்தில். ஹரியப் சொல்லிட்டு அவன் பேரை சொல்லிட்டு சேரப் பண்ணுறாங்க, ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த ஒரு ஊக்கத்தாலேயே அவன் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆச்சுனாக்கா, அந்த கைத்தட்டலோ அந்த கரகோஷமோ அவனை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது சொன்னேன் இல்லைங்களா, அந்த குரூப்போட கைத்தட்டல் கரகோஷம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கைத்தட்டல் கரகோஷமெல்லாம் குறைய ஆரம்பிக்கும்போது அவன் கால்களுடைய வேகமும் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அவனுக்குன்னு ஒரு குரூப்பு கைத்தட்டிட்டு ஊக்குவிக்கிறாங்க இல்லையா, அந்த கரகோஷம் குறைய குறைய அவனுடைய ஓடுற கால் வேகம் கூட குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அவன் அந்த ஊக்கத்தாலேயே ஓடி ஓடி பழக்கப்பட்டவன். நம்மளை ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நம்மளை சேரப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஓடி பழகப்பட்டவன். அந்த கரகோஷ ஒலி குறைய குறைய அவன் ஓடுற வேகமும் குறைஞ்சி போயிடுச்சுங்க. ஸோ ஆனால் இந்த சாதாரண பார்ட்டிசிபென்ட் சொன்ன பாருங்கள், அவன் சாதாரணமாக யதார்த்தமாக எப்பவும் போல் ஓடிட்டே இருக்கிறான். ஸோ இதில் இப்போ என்ன ஆச்சுங்க, இதில் நமக்கு என்ன தெரியுது, அவன் புகழுக்காகவும் மற்றவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், நம்ம அத்லெட்டுன்ற ஒரு எண்ணம், அதனால் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு புகழ், அதற்காக அவனுக்குன்னு ஒரு சில குரூப் அவனுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப்பு இல்லைங்களா, அவங்க அதனுடைய ஒரு உந்துதலால் அவன் ஓட ஆரம்பித்தான். ஆனால் எப்போ தனக்காகவே தன்னுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த வெளிப்புற கரகோஷமோ, இந்த வெளிப்புற சேரப்போ, இந்த வெளிப்புறத்துலேருந்து ஊக்குவிக்கிறாங்க பாருங்கள், அவங்க எனி டைம் தே மே சேஞ்ச். அந்த கரகோஷம் யாருக்காக வேணாலும் அது திசை திரும்பலாம் இல்லைங்களா. அந்த கரகோஷத்தை நம்பியே அவன் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதோ குறைக்கிறதோங்கிறது அதை அவன் வச்சுட்டு இருந்தான். அதனால் எண்ட் ஆஃப் த டே அந்த கரகோஷ ஒலி குறைய குறைய அவனுடைய வேகமும் குறைஞ்சி போச்சு, அவன் காலின் வேகமும் குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ இது கூடாதுங்கிறது தாங்க என்னுடைய கருத்து சொல்ல வந்தேன். அதாவது அந்த புகழ் போதையில் இருக்கிறாங்க பாருங்கள்,
இந்த புகழ் போதையில் இந்த நம்மளை மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும், எப்போவுமே நம்ம வந்து மற்றவங்களுக்காகவே வாழுறாங்க. சில ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி தான் இருக்கிறாங்க. மற்றவங்க நம்மளை புகழணும், மற்றவங்களுக்காகவே வாழணுன்றதுக்காகவே தன்னுடைய ஒரிஜினாலிட்டி, ஐடென்டிட்டி, தனக்குன்னு உள்ள ஒரு குவாலிட்டி இதெல்லாம் இழந்துடுறாங்க. இழந்துட்டு மற்றவங்களுக்காகவே அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இது நான் வந்து வெறும் ஓட்டப்பந்தயம் மட்டும் நான் சொல்லலைங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளுடைய யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு மற்றவங்களுக்காக ஓட ஆரம்பிக்கிறோம். அதாவது அவங்க நம்மளை புகழணும், இவங்க நம்மளை புகழணும். அது தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. இது ஒரு போதை மாதிரி தான். மற்றவங்களுக்காகவே நம்மளை எல்லாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லாரும் நம்மளை பார்க்கணும், நம்ம தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? அது ஒரு போதை தான். எங்கே போனாலும் நம்ம தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறதே ஒரு போதை தான். அந்த போதையிலேருந்து நம்ம வெளியில் வரணும். அதுக்கு நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும். நம்மளை நாமளே ஊக்குவிச்சுக்கணும். நம்ம வாழ்க்கை பயணம் யாருக்காகவும் தொடரக்கூடாது. அதாவது நமக்காகவே, நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக தான் இருக்கணுமே தவிர மற்றவங்களுக்காக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. புகழ் போதை கூடாது. இந்த புகழ் போதையால் நம்மளுடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். அதாவது அது பேலன்ஸ்ட் இல்லாமல் ஐயோ இவங்களுக்காகவா அவங்களுக்காகவா அப்படின்ட்டு நம்ம தடுமாறுறோம் இல்லைங்களா? அந்த தடுமாற்றம் தேவையில்லை. நம்மளை நாமே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நமக்கு இது தேவை, நமக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினச்சி செய்தால் தான் அந்த செயல், நம்ம எந்த செயல் செய்கிறோமோ அது முழுமையடையும், வெற்றியும் பெறலாம். நம்ம மற்றவங்களுக்காக அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நாம் நினச்சிக்கிட்டு செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய ஐடென்டிட்டி, ஒரிஜினாலிட்டி இழக்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த செயலை சிறப்பாக நம்மளால் செய்து முடிக்க முடியாது. இதனால தான் இந்த கண்டென்ட்டோட தலைப்புக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன், இந்த போதை தேவையா? இந்த போதை தேவையா? நமக்கு நாமளே ஊக்குவிக்கிற போதை தாங்க முக்கியம். மற்றவங்க நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சி செய்கிறோம் பாருங்கள், அது நெடுநாளைக்கு நீடிக்கவே நீடிக்காது. ஏன்னா நான் சொன்னேன் பாருங்கள், இந்த கைத்தட்டல், கரகோஷம், நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறவங்க எனி டைம் தே மே சேஞ்ச். அது இன்னொரு பக்கம் திசை திரும்பும். இன்னொருத்தருக்காக அந்த கைத்தட்டல், கரகோஷங்கள் எல்லாம் இன்னொருத்தருக்காக அது திசை திரும்பும். அப்போ நம்ம தடுமாற்றம் அடையக்கூடாது. அதுக்காக வேண்டிதான் நான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். இந்த போதை நமக்கு தேவையா? இந்த போதை தேவையா? இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னாக்கா, நமக்காக நம்ம வாழலாம். நம்ம மேலே நம்ம கான்ஃபிடென்ட் வச்சு நம்மளுடைய ஐடென்டிட்டியை மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நமக்காகவே நம்ம டிசைட் பண்ணி நம்ம அந்த காரியத்தை செய்தோம். நமக்காகவே அந்த காரியத்தை தொடங்கி செய்தோம்னாக்கா கண்டிப்பாக அது வெற்றி அடைய முடியும், ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். மற்றவங்களுக்காக நம்ம செய்ய ஆரம்பித்து இப்போ சாதாரண ஒன்றும் இல்லைங்க, ஒரு சமையல் வேலையை எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். நம்ம ஜென்ரலாகவே நம்ம நல்லா சமைப்போம். ஆனால் அது ஜென்ரலாகவே சமைப்போம், எல்லாருக்கும் தெரியும் நம்ம நல்லா சமைப்போங்கிறது. இப்போ யாருன்னா ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம இயல்பாக சமைச்சோம்னாக்கா ரொம்ப சூப்பராக வருங்க. அதை விட்டு ஒரு பதட்டத்தோட, ஐயோ அவங்க வருவாங்க, நம்மளை எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்களே, அந்த இன்னைக்கு நம்ம செய்ய போகிற சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? நம்ம வந்து அதில் ரொம்ப சிக்னேச்சர் டிஷ் ரொம்ப அருமையாக பண்ணுவோன்ட்டு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதற்காக அவங்களுக்காக நம்ம செய்ய ஆரம்பித்து பதட்டத்தோடு செஞ்சோம் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது சொதப்பலாக தான் போயிடும். அப்படி எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இயல்பாகவே நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி இயல்பாகவே நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து செய்யலாம். நம்மளை நாமளே ஊக்குவிச்சுக்கலாங்க. மற்றவங்களுக்காக செய்யணும் ஆரம்பித்தோம்னா அது ஃப்ளாப் ஆகிடும். நமக்காகவே நம்ம செஞ்சு நம்ம இயல்பை என்னைக்கு விட்டு கொடுக்காம என்னால் முடியும், நானே செஞ்சுப்பேன் அப்படின்னு நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம செய்கிறோம் பாருங்கள், அதுதாங்க என்றைக்குமே நிரந்தரமானது, வெற்றியும் தரும். எண்ட் ஆஃப் த டே ரொம்ப அருமையான ஒரு முடிவு நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த தலைப்பின் மூலமாக நான் சொல்ல விரும்புவது. மறுபடியும் இன்னும் ஒரு அனுபவ கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.